காஞ்சி சிட்டுக்குருவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் வந்து மிளகா பஜ்ஜி செய்ய போகிறேன். மிளகாவில் வெஜிடபிள்ஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணி செய்ய போகிறேன். அது என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். இப்போ பஜ்ஜிக்கு தேவையான பொருட்கள்: பஜ்ஜி மாவு, கேரட், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கோஸு, வெங்காயம், மிளகாய், பஜ்ஜி மிளகாய், எலுமிச்சம்பழம், எண்ணெய், தண்ணி. இதுதான் தேவை. இதை வச்சு நான் இந்த வெஜிடபிள்ஸை ஸ்டஃப் பண்ணி எப்படி செய்யறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது துருவிய கோஸு ஒரு பிடி, பெரிய வெங்காயம் ஒன்று, கேரட் ஒரு பிடி, அது சின்ன கேரட்டாக இருந்தால் ஒரு பிடி வரத்துக்கு 2 கேரட்டு, பெருசாக இருந்தால் 1 வரும். கொத்தமல்லி பாருங்கள் ஒரு பிடி, கருவேப்பிலை கொஞ்சம், தேவைக்கேற்ப கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடணும். ஒன்றா கலந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு எலுமிச்சம்பழம் ஒன்று பிழிகிறேன். இது எதுக்குன்னா மிளகா காரம் தெரியாது. நம்ம இதோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா மிளகா காரம் தெரியாது. வெஜிடபிள்ஸும் உள்ளே வைக்கிறோம், அதனால் தெரியாது. நல்லா கலந்து விட்டுடணும். இந்த எலுமிச்சம்பழம் சாரம் உப்பும் சேர்ந்ததுன்னா இது நல்லா அந்த மிளகா உரப்பு தெரியாது. இப்போ மிளகா இது மாதிரி கீனி எல்லாம் இதில் இருக்க விதையெல்லாம் எடுத்து காலி மிளகா தான் இருக்குது. இது மாதிரி கீனிட்டு இப்போ வெஜிடபிள்ஸை இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி இப்படி வச்சிடணும். பாருங்கள், இப்படி வைக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு காலி கிண்ணத்தை எடுத்துன்னு இந்த பஜ்ஜி மாவை கட் பண்ணி இந்த பாத்திரத்தில் போட போகிறேன். இது 1/4 கிலோ மாவு. இது போட்டுட்டு தண்ணி 200 மில்லி தண்ணி ஊற்றணும். பாருங்க, இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. இந்த பதத்துக்கு இருந்தால் தான் நமக்கு பஜ்ஜி போட சரியாக வரும். பாருங்கள், கடாயை கேஸில் வைக்கிறேன். கேஸில் வச்சுட்டு கேஸை பற்ற வைக்கிறேன். ஆயில் ஊற்றுறேன். நம்ம தேவையான ஆயில் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ ஸ்டஃப் பண்ணதெல்லாம் எண்ணெயில் மாவில் துவைச்சி போட்டுருங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் ஸ்டஃப் பண்ணதை மாவில் துவைக்கிறேன். பாருங்கள், இப்படி பெரட்டி பாருங்கள், இப்படி பெரட்டி போடுறேன்.
திருப்பி விட்டுருக்கேன். இந்த பக்கம் 2 பக்கமும் வேகணுங்க. வெந்துச்சு எடுத்தேன். பாருங்கள், வெஜிடபிள்ஸ் மிளகாய் பஜ்ஜி செஞ்சிட்டேன். இதை பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி உள்ள நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், உள்ள நல்லா வெந்திருக்குது. இது மாதிரி குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். மழை சீசனில் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து வெறுப்புக்கு நல்லாயிருக்கும். காரம்லாம் அடிக்காது, நல்லாயிருக்கும். அதுக்காக தான் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருக்கேன். வெஜிடபிள்ஸு கலந்து செஞ்சது. சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். காஞ்சி சிட்டுக்குருவி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.